நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் ட்ரக் செம்மணியில் உள்ள இந்து பாத்தி மயானத்துக்கு வருகை தந்து அங்கு இடம்பெறுகின்ற மனித அகழ்வுகள் தொடர்பாக நேரடியாக பார்வையிட்டார். அவ்வாறு அவர் பார்வையிடுகின்ற போது குறிப்பாக அவருடன் வேறு சில பிரதிநிதிகள் வருகை தந்தனர். அவர்கள் யார் என்பது தொடர்பாக தற்போது சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் அந்த மனித புதைகுழியை பார்வையிடுகின்ற போது தன்னுடன் சில நபர்களை அழைத்து வந்தார். அந்த நபர்களில் சிலர் சர்வதேச ரீதியான டிஎன்ஏ பரிசோதனை மாதிரிகள் மேற்கொள்கின்ற நிபுணர்கள் எனவும் மனித புதைகுழிகள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகின்ற சர்வதேச நிபுணர்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர்களும் அந்த விடயங்கள் தொடர்பாக ஆணையாளருடன் இணைந்து பார்வையிட்டதன் அடிப்படையில் ஆணையாளர் தற்போது சில விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த வகையில் அவர் குறிப்பிடுகையில், நான் யாழ்ப்பாணத்தில் அருகிலுள்ள செம்மணி இந்து பாத்தி மயானத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு இடம்பெறுகின்ற மனித புதைகுழி அகழ்வுகளை நான் நேரில் பார்வையிட்டேன். இந்த விடயம் என்பது மிகவும் பாரதூரமான விடயம், உணர்வுபூர்வமான ஒரு விடயம். பல மக்கள் அங்கு அச்சத்துடனும் கவலையுடனும் என் முன் பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தினார்கள். இது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக நான் பார்க்கின்றேன். இந்த இடத்தில் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற அகழ்வு மாதிரிகள் சர்வதேச ரீதியான தரத்துடன் இடம்பெற வேண்டும் என்பதுடன் இந்த விசாரணைகளின் போது நிச்சயமாக சர்வதேச தரத்திலான நிபுணர்கள் பங்கு பெற வேண்டும் எனவும், இந்த விசாரணைகள் மனித இனப்படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் சர்வதேச ரீதியான தரத்துடன் சர்வதேச நிபுணர்களின் பங்கு பெற்றுதலுடன் டிஎன்ஏ மாதிரிகளை உரிய முறையில் பரிசோதிப்பதற்கு நிச்சயமாக சர்வதேச முறைமைகள் அவசியம். எனவே சர்வதேச தலையீட்டுடன் நீதியான விசாரணையை வலியுறுத்தவே என்னுடைய தீர்மானம் அமைந்திருக்கும் என அவர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். பின்னர் தனியார் விடுதியொன்றில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தமிழ் மக்கள் சார்பான அரசியல் பிரதிநிதிகளை சந்திக்கிறார். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பவனந்த ராஜா உட்பட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் அவரை சந்திக்கின்றனர். சந்தித்து ராபூசணத்துடன் சந்திப்பு இடம்பெறுகின்றது. குறிப்பிட்ட சந்திப்பில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக சாணக்கியன் சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். அந்த நிலையில் சாணக்கியன் தெரிவித்ததன் அடிப்படையில் சில விடயம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த இறந்தவர்களினுடைய டிஎன்ஏ மாதிரியை இங்கு பரிசோதிப்பதற்கான வசதிகள் இல்லை. எனவே அதை சர்வதேச ரீதியான தரத்தில் சர்வதேச நிபுணர்களின் பங்கு பெற்றுதலுடன் அந்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என சாணக்கியன் முன்வைக்கிறார். அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். நிச்சயமாக அது மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கு நான் அழைத்து வந்தவர்கள் யார் என உங்களுக்கு தெரியுமா? இங்கு நான் அழைத்து வந்தவர்களில் சர்வதேச தரத்திலான மரபணு மாதிரியில் பரிசோதிக்கின்ற நிபுணர்கள் மற்றும் புதைகுழிகளை கையாளுகின்ற நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து ஆய்வை மேற்கொண்டார்கள் என்னுடன் வந்து. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டதாக சாணக்கியன் குறிப்பிடுகிறார். அத்துடன் சர்வதேச ரீதியான விசாரணையை தாங்கள் வலியுறுத்தியதாக சாணக்கியன் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடுகிறார். Here at mass grave site Chemani in near Jaffna, and it's always very emotional to visit places where the past, the haunting past, becomes so visible. And I've also just met with family members of those whose loved ones were disappeared. A woman whose nephew disappeared in the mid-90s, and they are always worrying what happened to him. And this is always the pain and suffering that you feel when you speak to people who don't know what happened to their loved ones. So this is a step further towards accountability and justice and bringing closure to what otherwise is extremely painful. When you are at a mass grave site, the one thing that needs to be done is thorough investigations, robust investigations by independent experts with forensic expertise who can bring out the truth and bring closure to the pain and suffering of family members whose loved ones
were disappeared. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த விருந்தினர் விடுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரதிநிதி மற்றும் அவருடைய காரியாலயம் சார்ந்த உத்தியோகத்தர்களோடு ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமாக இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்திருந்தோம். மனித எலும்புக்கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுழி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது. அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பறிப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற செம்மணி போராட்டமும் சரி, குருந்தூர் மலை, வெடுக்கனாரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி, அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள், காணிகள் குறிப்பாக வலிகாமம் வடக்கிலே 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது, விடுவிக்கப்படாமல் இருப்பது, மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம். இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்பு கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை. ஆகவே பொறுப்பு கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஆணையாளரையும் அவருடைய உதவியாளர்களையும் இந்த கொழும்பில் இருக்கக்கூடியவர்களையும் இப்போது நாங்கள் சந்தித்து கதைத்திருக்கின்றோம். பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக எடுத்து வழங்கப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள், காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள், ஜெயிலே இருக்கின்றவர்கள், சிறைகளிலே வாழ்கின்றவர்கள் பிரச்சனைகள், இப்படியான பல பிரச்சனைகள். இவைகள் எல்லாம் அவர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும். தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்படுகின்றபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் அக்கறையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது. இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறணும். ஏனென்றால் முதலாக ஆணையாளர் இங்கு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து தமிழ் மக்களுடைய நிலைமைகளை நேரடியாக பார்க்கின்றது என்று அது மாத்திரமல்ல, இந்த செம்மணி புதைகுழிகள் இருந்த இடத்திற்கும் அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் அவரிடமிருந்து எடுத்து கூறியிருக்கின்றோம். இப்படியான பல புதைகுழிகள் இருந்திருக்கின்றன. நாளாவட்டத்திலே அவைகள் மறைந்திருக்கின்றன. எங்கே இருக்கின்றது என்பதை கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கின்றோம். அவர் அது சம்பந்தமாக எல்லாம் தங்களால் இயன்றளவு முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றார். அத்துடன் இந்த ரெசல்யூஷன் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம். அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாகவும், ஏனென்றால் அது அரசாங்கத்துக்கு அர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே தான் அவர்கள் ஆக குறைந்தது மிக மோசமாக நடக்கின்றார்கள். மிக மோசமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அவருக்கு எடுத்துக் கூறியிருக்கோம். ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஜெட்விங் ஹோட்டலிலே யாழ்ப்பாணத்தில் நடந்தது. உண்மையிலே 7 மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் 8:45 வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் ஏனைய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தான் வருகை தந்திருக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார். தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம், நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது, இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனை போகின்றது, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது.
இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீது இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன். அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்னார், தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார். இதிலே மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள், 16 வருடங்கள் கடந்தும் பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம், யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை, இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதிலே இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை வைத்திருக்காமல் ஏனைய பாடிகள், அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில், இல்லாட்டி UN ஜெனரல் அசம்பிளி, இல்லாட்டி யூஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள், யூஎன்ல கணக்கு பாடிஸ் இருக்கு, இந்த பாடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம். அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளை பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தார். ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன். பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை. கிழக்கு மாகாணத்திலே மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை, தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை, இப்படி ஃபாரஸ்டினுடைய பிரச்சனை, இப்படி காணி பிரச்சனை, எங்கிற மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம். காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும். ஐநா மனித உரிமை ஆணையர் சொல்லியிருந்தார், தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றதையும் சொல்லுகிறார். அத்தோடு சேர்த்து இந்த நிலை டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ன சொல்றது, நிலைமாற்கால நீதி. இந்த நிலைமாற்கால நீதியிலே 4 அம்சங்கள் இருக்கின்றது. இதிலே நான் அவரிடம் சொன்ன விடயம், இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறிய ட்ருத் என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி போறது மட்டும்தான், அதுல உண்மையை அறிகிற சம்பவம் நடக்கவில்லை. அதே நேரத்துல அக்கௌண்டபிலிட்டி, ஜஸ்டிஸ், நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை. நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி ஓடுறார்கள். அதே நேரத்தில் தான் மீள இப்படியான ஒரு விடயம் நடக்காம இருக்கிறது, கரண்டி ஆஃப் நான் ரெக்கரன்ஸ். இது போன வருஷம் ஐநா மனித உரிமை ஆணையருடைய அறிக்கையிலும் இருந்தது. 13ஆம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு. அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம். ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணையை இப்ப நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை. இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு 2 நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம். இந்த விடயத்தையும் அவரிடம் சொல்லியிருந்தேன், ஜனாதிபதியுடன் இதை வலியுறுத்த வேண்டும். அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன 3 விடயங்கள், இந்த பொறுப்புக்கூறல் விடயத்திலே எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குதுன்றது நாங்கள் பிறகு பார்ப்போம். பலர் சொல்லுவாங்க செக்யூரிட்டி கவுன்சிலை கொண்டு பிரிவு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம். அதே UN மற்ற பாடிஸுக்கு இந்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரிப்போர்ட்ல சொன்னாதான் அது ரெசல்யூஷன் உள்வாங்கப்படலாம். அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது. இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய திட்டத்தை இங்க ஏற்றுக்கொள்வார்களான்னு. தென்னாப்பிரிக்காவினுடைய திட்டங்கள் எல்லாம் அதாவது அந்த நாட்டுடைய அரசியல் அமைப்புல இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவங்க இந்த தென்னாப்பிரிக்காவில் ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்ட் டிமோர் இந்தோனேசியா எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. நாங்கள் இது 16 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு நீதிமன்ற பொறிமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்ப்பும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது. அதனால கூடுதலான கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டியதாக இருந்தது. அதனால முடிந்த பிறகு நான் சில விடயங்களை சொன்னாங்க. அவங்க சில கேள்விகளை கேட்டார்கள். நம்முடைய மக்கள் சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரான சொன்னால் மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம்தான் அதை கேட்க வேண்டும். ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அவங்களுடைய பிரதானமான இலக்கு குற்றவாளியை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மீண்டும் வலியுறுத்தி இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின்
அழைப்பிற்கேற்ற இன்று நான் அவர்கள் இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டிருந்தேன். உண்மையிலே நாங்கள் அவருக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்லி, நான் இந்த 30 வருட போரிலும் அதற்கு பின்பாக 16 வருடங்களாகவும் எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத எமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்து கூறியிருந்தேன். அத்துடன் எமது அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளரையும் எம்முடன் சேர்ந்து பயணித்து இந்த எமது பாதிக்கப்பட்ட எமது வடகிழக்கு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை இனி மேலும் காலம் தாழ்த்தாமல் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எவ்வளவு துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிவகுக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அதற்குரிய சம்மதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பாதையில் நாங்கள் பயணித்து இந்த நாட்டிலே நாங்கள் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சம உரிமைகளோடும் எவ்வித வேறுபாடுமின்றி வாழ்கிறதுக்கு எங்களால் உயர்ந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். அத்துடன் இந்த ஐக்கிய நாடு சபையின் எல்லா அங்கத்தவர்களையும் கேட்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவுகளில் கிட்டும். நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என்று வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.